இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அபினேஷை நேரில் அழைத்து பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கிய விசிக தலைவர் திருமாவளவன். சென்னை வேளச்சேரியில் உள்ள விசிக அலுவலகத்தில் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அபினேஷை சந்தித்து விசிக தலைவர் வாழ்த்து தெரிவித்து அவரை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாயை வழங்கினார். அவரது பயிற்சியாளர் புவியரசிற்கு 10,000 ரூபாயை வழங்கி சிறப்பித்தார். மேன்மேலும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாடி பதக்கங்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அபினேஷ் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார், அவரை பாராட்டுகிறோம். தந்தையை இழந்து எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர். அரசு கொடுத்த ஊக்கத்தொகையை கார்த்திகா, அபினேஷ் ஆகிய இருவருக்கும் 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தரவும், இருவருக்கும் அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும், வீடு ஒதுக்கீடு செய்யவும் முதல்வர் பரிசீலிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றார். பஹ்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 3வது ஆசிய விளையாட்டு தொடர் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் இளம் ஆண்கள் பிரிவிலே பங்கேற்ற விளையாட்டு வீரர் தம்பி அபினேஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்து மாணவன், பொருளாதார பிரிவில் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம். அத்துடன் ரூபாய் 50,000 காசோலையும் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம். அவர் இன்னும் இது போன்ற சாதனைகளை படைக்க வேண்டும், உலகளாவிய அளவில் அவர் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு அரசு அவருக்கு ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறது என்றாலும் கூட அவருக்கு 1 கோடி ரூபாயாக அதை உயர்த்தி வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கும் உறுதியளிக்க வேண்டும். அவர் தந்தை இல்லாதவர், தாய் சத்துணவு பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு சாமானிய பெண்மணி. எனவே சென்னையிலேயே அவர் தங்கியிருப்பதற்கு ஏற்ற வகையில் அரசு அவருக்கு வீடு ஒன்று ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவருக்கு கல்லூரியிலே பயிற்சியாளராக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்து பணியாளர், விளையாட்டு கபடி பயிற்சியாளர் புவியரசு அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆடை போர்த்தி பாராட்டியிருக்கிறோம். அவருக்கு ரூபாய் 10,000 காசோலையை ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம். என் பேர் அபினேஷ். பஹ்ரைனில் நடைபெற்ற வெயிட்டிங் ஏசியன் கேம்ஸ் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்றிருக்கேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இது எங்கள் ஊர் வந்து வடூர், திருவாரூர் மாவட்டம் வடூர் மன்னையத்து. நான் வந்து அங்கேருந்து கபடி விளையாட ஆரம்பித்தேன். என் கிளப் வந்து ஏஎம்சி வடூர். படித்தது எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தான். எனக்கு 4 வயசுல போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. எனக்கு 2 தங்கச்சி இருக்குது. நான் படித்ததெல்லாம் வந்து எஸ்டிடி தேனியில் படித்தேன். 2019, 25, 6 வருஷம் எஸ்டிடி தேனியில் தான் படிச்சிருந்தேன். இப்போ வந்து எனக்கு அங்கே கோச்சாக இருந்த ராஜேஷ் சார், நாகராஜ் ஒரு 2 சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் தலைவர் சோலைராஜா சார் அவருக்கும், செயலாளர் சவிகுலா சார் அவருக்கும், எங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அமைச்சர் கபடி தலைவர் ராஜேந்திர சாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இதுமாரி இப்போ நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். அங்கே எனக்கு கோச் வந்து புவி சார் அங்கே இருக்கார், அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொல்லி ஊக்கத்தொகை காசு ரூபாய் 50,000 கொடுத்தாரு. அது மூலமாக அரசாங்க வேலை வாய்ப்பும் ஒரு வீடும் ஏற்படுத்தி தர சொன்னார்.